சென்னையில் உள்ள அருள்மிகு சீனிவாச பெருமாள் திருக்கோயிலிருந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வெளியிட்டிருக்காங்க. இந்து அறநிலைத்துறையிலிருந்து இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ பல்வேறு வேலைவாய்ப்பு சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யாராவது சென்னை மாவட்டத்தில் வசிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வேக்கன்சி வந்து மேலக்குழு, அதாவது மியூசிக்கு. ஸோ இதில் வந்து குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்க தமிழில் உங்களுக்கு வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். இசைத்துறையில் நன்கு பயிற்சி பெற்ற சான்றிதழ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னுக்கான கோர்ஸ் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்குன்னா அந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். ஒரு வேக்கன்சி வந்து இருக்குது. ஸோ இதுக்கான மாத ஊதியமாக 15,300 உங்களுக்கு வந்து வழங்கப்படும். பரிசாகர் இதில் வந்து 13,200 வந்து ஸ்டார்டிங் சேலரி. ஒரு வேக்கன்சி இருக்குது. இதுவுமே தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். திருக்கோயிலில் நெய்வேத்தியம் பிரசாதம் இதெல்லாம் தயாரிக்க வந்து தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பூஜை மற்றும் சடங்குகள் செய்வதற்கான நடவடிக்கைகள் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஓஏ அலுவலக உதவியாளருக்கு 12,600 ஸ்டார்டிங் சேலரி. ஒரு வேக்கன்சி இருக்குது. குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்க இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். அத்தியாபாகம் ஒரு வேக்கன்சி இருக்குது. 11,600 தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும். ஏதேனும் ஆகாம பள்ளி அல்லது அரசு சார்ந்த வேத பள்ளியில் 3 ஆண்டு படித்திற்கான சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்குன்னா அந்த பதவிக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போடலாம். பகல் வாட்ச்மேன், அது பகல் காவலருக்கு வந்து 11,600 ஸ்டார்டிங் சேலரி. ஒரு வேக்கன்சி இருக்குது. கோயிலில் வந்து நீங்கள் வாட்ச்மேன் வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இரவு வாட்ச்மேனுக்கும் சேம் சேலரி. ஒரு வேக்கன்சி தான், சேம் குவாலிஃபிகேஷன்ஸ். திருவழகு ஒரு வேக்கன்சி இருக்குது. தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாவே இந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இரவு காவலரில் 10,700 இது தனியாக, ஓகேங்களா. இந்த வேக்கன்சி வந்து கருமாரியம்மன் திருக்கோயில் சென்னையில், அதுவுமே இரவு காவலர் போஸ்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி இருக்குது. எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும், விண்ணப்பிக்கலாம். இதுவுமே அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில் எழும்பூரில் இருக்கக்கூடியது, சென்னையில். திருவழகுக்கு வந்து வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு வேக்கன்சி 6,900 ஸ்டார்டிங் சேலரி. எழுத படிக்க தெரிஞ்சவங்க இந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். நெக்ஸ்ட்டு முத்துமாரி கங்கையம்மன் திருக்கோயில் கீழ்ப்பாக்கத்தில் இருக்குது. இந்த கோயிலில் திருவழகு வேக்கன்சி இருக்குது. ஒரு வேக்கன்சி இருக்குது. இதுக்குமே எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாவே நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கோயிலோட வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. இந்த ஏரியாக்குள்ளே நீங்கள் வசிக்கிறீங்க, குறிப்பிட்ட இந்த சேத்துப்பட்டு, எழும்பூர், கீழ்ப்பாக்கம், சென்னைக்குள்ளே இந்த இருக்கீங்க அப்படின்னா அந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி 9/6/2025 உங்களுடைய விண்ணப்பங்களை வந்து நீங்கள் பூர்த்தி செய்து அன்று மாலை 5:45 நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபில் பண்ணி அனுப்பணும், ஓகேங்களா. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் யாருக்காவது வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், நீங்கள் கேட்டு பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம் அப்ளிகேஷன். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி பூர்த்தி செய்யணும்னு பார்த்துக்கலாம். இது அதோடைய விண்ணப்ப படிவம், உங்களுடைய ஃபோட்டோ, என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்க. ஒருத்தர் வந்து எத்தனை போஸ்டிங் வேணால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் தனித்தனியாக தான் அப்ளிகேஷன்ஸ் வந்து பிரிண்ட் அவுட் போட்டு தனித்தனியாக போஸ்ட்டில் வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஒரே போஸ்ட் கவரில் ரெண்டுமே அனுப்பாதீங்க. தனித்தனியாக அப்ளிகேஷன் போட்டு பதவியின் பேர், உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஆதார் நம்பர், மொபைல் நம்பர் எல்லாமே பூர்த்தி செஞ்சுட்டு உங்கள் மேலே ஏதாச்சும் குற்ற வழக்கு இருக்குன்னா இல்லைன்னு கொடுங்க. ஆம்னா ஆம் மென்ஷன் பண்ணிடுங்க. அதே மாதிரி பணியில் முன்னனுபவம் உங்களுக்கு இருக்குன்னா மென்ஷன் பண்ணி அதுவுமே அந்த சர்டிஃபிகேட்டுமே ஜெராக்ஸ் பண்ணி அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய நேமு, உங்களுடைய தந்தை பேர் மென்ஷன் பண்ணி, பிளேஸ் அண்ட் டேட் மென்ஷன் பண்ணி சைன் பண்ணிடணும். இது கூட என்னெல்லாம் அட்டாச் பண்ணனா உங்களுடைய டிசி, ஆதார் கார்டு, இந்து மதத்தை சார்ந்ததுனா உங்களுடைய ஜாதி சான்றிதழே வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்குது. ஸோ அதுவுமே நீங்கள் ஜெராக்ஸ் பண்ணி அட்டாச் பண்ணி உங்களோட குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸு, அது மட்டும் இல்லாமல் தனியாக ஒரு போஸ்ட் கவர் வாங்கி அதில் வந்து பார்த்திங்கனாக்க 35 ரூபாய் ஸ்டாம்ப் போட்டு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் கூடவே அந்த போஸ்ட் கவரையும் உள்ளே சேர்த்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு இன்டர்வியூக்கு கால்ஃபர் பண்ணுறதுக்காக தான் சில கண்டிஷன்ஸு கொடுத்துருக்காங்க. 18 45 வயதுக்குள்ளே வந்து இருக்கணும் விண்ணப்பதாரர். இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இறை நம்பிக்கை உடையவராக இருக்கணும், ஓகேங்களா. மறக்காமல் உங்களோட ஆதார் அட்டை ஜெராக்ஸ் பண்ணிடுங்க, டிசியும் ஜெராக்ஸ் பண்ணிடுங்க, ஓகேங்களா. ஸோ பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் அடுத்தல் திருத்தல் இல்லாமல் நீட்டாக உண்மையான தகவலாக இருக்கணும். உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கும் உங்களுடைய சர்டிஃபிகேட்டுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருந்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நீட்டாக அடுத்தல் திருத்தல் இல்லாமல் அப்ளிகேஷன் வந்து போடுங்க. இரவு காவலர் மற்றும் பகல் காவலருக்கான சுழற்சி முறையில் ஷிஃப்ட் வைஸாக வந்து உங்களுக்கு வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நைட் வாட்ச்மேனுக்கும் பகல் வாட்ச்மேனுக்கும், ஓகேவா. ஓகேங்களா. விண்ணப்பதாரர் அனுப்பும்போது உரையின் மீது உங்களுடைய போஸ்ட் கவர் மேலே நீங்கள் விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர், ஓஏ போடுறீங்கன்னா அலுவலக உதவியாளர் மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் என்ன பதவிக்கு விண்ணப்பிங்களோ அப்ளிகேஷன் போஸ்ட் கவர் மேலே மென்ஷன் பண்ணிடுங்க, ஓகேவா. நேர்முகத்துக்கு உங்களோட சொந்த செலவு மூலிமா தான் வர முடியும். அவங்க வந்து எந்த காசும் கொடுக்க மாட்டாங்க, ஓகேங்களா. உங்களோட
அது மட்டும் இல்லாமல் விண்ணப்பதாரர் வழங்கும் சான்றிதழ் அனைத்தும் சம்மந்தப்பட்ட துறையின் மூலம் உண்மையின் பரிசீலிக்கப்படும். ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய மார்க் ஷீட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க. தவறாக இருந்துச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து கடைசியாக வந்து அஞ்சல் மூலியமாக கூட அனுப்பலாம். எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அருள்மிகு சீனிவாச பெருமாள் திருக்கோயில் எண் 6 LNP கோவில் தெரு எழும்பூர் சென்னை 8. ஸோ இந்த முகவரிக்கு நேரிலோ அல்லது அஞ்சல் மூலியமாக கூட அனுப்பலாம். மறக்காமல் உள்ள தனியாக ஒரு போஸ்ட் கவர் வாங்கி 35 ரூபா ஸ்டாம்ப் பண்ணி உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் கூடிய அனுப்பணும். ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக தான் அப்ளிகேஷன் வந்து போடணும். ஒருத்தர் எத்தனை அப்ளிகேஷனாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஓகேங்களா. தனித்தனியாக போஸ்ட் கவரில் சென்ட் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து சேனலை பாருங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தெரிஞ்சுங்க சென்னை மாவட்டத்தில் வசிக்கிறாங்கன்னா மறக்காமல் என்னோட வீடியோவை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேலை வழிகாட்டி சேனல்.